வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாசத்தோட முதல் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது. அதே குறிப்பிட்ட இந்த 4 மாதத்துல வர முதல் தேதியை சொல்றாங்கன்னா, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அது குறிப்பிட்ட ராசியில சஞ்சரிக்கிறப்பதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அந்த ராசிகள் ரிஷபம், கும்பம், விருச்சிகம், சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும் போதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதனாலதான் இந்த மாதங்களோட முதல் தேதியில விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிக்கிறாங்க. மாசி மாசத்தோட முதல் தேதியில சூரிய பகவான் கும்பராசியில சஞ்சரிக்கிறாரு. அதனாலதான் மாசி மாசத்தோட முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணிக்குள்ளதான் இந்த வழிபாடு செய்யணும். அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு கொடிமரத்தையும் பிரகாரத்தையும் சேர்த்து 27 முறை சுத்தி வரணும். கை